எங்களுடைய அன்பு நிறைந்த இந்திய திருநாட்டில் பல்வேறு விசமிகளை பரப்ப வேண்டும் என்ற கொடிய எண்ணத்தால் சீனாவின் அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அத்துமீறலின் காரணத்தால் இந்தியாவில் 20 இராணுவ வீரர்கள் பலியாகியிருக்கின்றார்கள். இதனை மனித பாதுகாப்பு கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. மட்டுமல்லாமல் இந்தியா பொருளாதாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. அதை தடை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் சீனா பல்வேறு மலிவு விளைந்த பொருட்களை எல்லாம் இந்தியாவிற்கு அனுப்பி இதனை இந்திய மக்கள் வாங்கி அவர்கள் ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக மாறக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசமிகளை நாம் ஒழித்து கட்ட வேண்டுமென்றால் அந்த சீனாவிலிருந்து ஏற்றுமதியாகின்ற பொருட்கள் அனைத்தையும் இந்தியா முழுவதும் அதை தடை செய்ய வேண்டும். அதை தடை செய்வதற்கான முயற்சியில் மனித பாதுகாப்பு கழகம் முதற்கட்டமாக இப்பொழுது ஒரு போராட்டத்தை நடத்துகின்றது. எனவே நாங்கள் மட்டுமல்ல, அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்ந்து சீனாவுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும். அரசுக்கும் முழு ஆதரவாக நம்ம இந்திய மக்கள் ஒற்றுமையாக அன்பாக செயல்பட வேண்டும் என மனித பாதுகாப்பு சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய அரசு சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். அந்த ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். பிறப்பித்தால் நிச்சயமாக சீனாவின் பொருளாதாரத்தை பின்னோக்கி கொண்டு செல்ல நல்ல ஒரு வாய்ப்பு, இந்தியாவின் பொருளாதாரம் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உருவாக இருக்குது. இதனை பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.